8th standard chapter 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் 5th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் லைன் வரையணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரேஷனல் நம்பர்ஸ்க்கு நம்ம நம்பர் லைன் வரையணும். அதாவது தமிழ் மீடியம் கொடுக்கப்பட்ட இந்த பின்னங்களுக்கு நம்ம என்கோட்டில் பிரதிடணும் அப்படின்றாங்க. மேலே ஜாஸ்தியாக கீழே கம்மியாக வந்ததுன்னா இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தகா பின்னம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும், அதாவது கலப்பு பின்னம். ஸோ அப்போ கலப்பு பின்னம் அப்படின்னா என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுங்கள். ஸோ 4 2s are 8 ரிமைண்டர் 1. எப்போவுமே இங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே கீழே எடுத்து போட்டுடணும். மீதி என்ன வருதோ ரிமைண்டர் என்ன வருதோ அது மேலே. ஸோ இந்த ஆன்சர் போட்டாச்சு, இந்த ஆன்சர் போட்டாச்சு. அப்போ லெஃப்ட் ஓவர் டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஷன்ட், அதாவது ஈவு. அதுதான் எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா சைடில் வரணும். ஸோ இப்போது எனக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால நான் என்ன தேவையோ அதை மட்டும் பிளாட் பண்ணி போடுறேன். நீங்கள் எக்ஸாமில் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக நம்பர் லைன் வரைஞ்சிட்டு 0. ஸோ 0க்கு லெஃப்ட் சைட் நெகட்டிவ் வேல்யூஸும் 0க்கு ரைட் சைட் பாசிட்டிவ் வேல்யூஸும் எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? எது வரைக்கும் எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவில் இருக்குது. அப்போ பாசிட்டிவில் 2த்துக்கு மேலே இருக்கிறதுனால உங்கள் நம்பர் லைனில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 and 3 வரைக்கும் மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் அதாவது பாசிட்டிவ் சைடில் 3 வரைக்கும் மார்க் பண்ணிக்கணும். இப்போது இங்கே கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு சொல்லிட்டு இருக்குது இல்லைங்களா? அப்போது டோட்டல் பார்ட்ஸ், அதாவது மொத்தமாக இருக்கக்கூடிய லைன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4. இந்த நம்பரை கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ இதிலிருந்து 1 2 3 இது 4th லைனாக வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்பர் எதில் ஆரம்பிக்குதோ அதுதான் அந்த எண்டிங் டோட்டல் லைனாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 பார்ட்ஸ் 1 இதை எடுக்காதீங்க, இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 2 3 4 4th லைன் தான் என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3ஆக இருக்கணும். இப்போ அதில் எந்த இதை மார்க் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அப்போது இதை அப்படியே ஒரு பிளாட் பண்ணிவிட்டு இதை கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்களோ நீங்கள் மாற்றினதை எடுத்து எழுத வேண்டாம். கொஸ்டின் என்னவோ அதை நீங்கள் எடுத்து எழுதுனீங்கன்னா சம்மு ஓவர். ஓகேங்களா? ஸோ இதில் அடுத்தது செகண்ட் டைப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா -8/3. ஸோ அகெயின் இது வந்துட்டு ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தகா பின்னம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இருந்தால் கம்பல்சரியாக ஃபஸ்ட்டு மைனஸை போட்டுருங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இந்த இடத்துல என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து போடுங்க. அதாவது 3 டேபிளில் நம்ம 8ஐ டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ 3 டேபிளில் 8ஐ டைரெக்டாக போட தெரிஞ்சால் போடுங்க, இல்லை இந்த மாதிரி ரஃபில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு போடுங்க. ஸோ 3 2s are 6 ரிமைண்டர் 2. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மீதி என்ன வருதோ அதை மேலே போடுங்க. கோஷன்ட் ஈவி என்னவோ அதை சைடில் எடுத்து போடுங்க. ஸோ நம்மளுடைய வேல்யூ எதில் இருக்குது? நெகட்டிவில் இருக்குது. -2க்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்பர் லைனில் என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் சைடில் கொஞ்சம் நம்பர் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கணும். தட் இஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 0 போட்டுட்டு பாசிட்டிவ் சைடில் ஒரு 4 வேல்யூ, நெகட்டிவ் சைடில் ஒரு 4 வேல்யூன்னு மார்க் பண்ணிங்கன்னா எல்லா சம்முக்குமே பொருந்திடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி -2 விட ஜாஸ்தி நீங்கள் போடும்போது 0 அந்த பக்கம் போட்டுட்டு இந்த பக்கம் நான் வெறும் நெகட்டிவ் சைட் இந்த சம்முக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் பிளாட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போது -2. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை -2 மார்க் பண்ணுறேன். -3 ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ -2லேருந்து இந்த பக்கம் வர மாதிரி பார்க்கணும். ஸோ மொத்தமாக எத்தனை பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் நம்பரை கவுண்ட் பண்ணாதீங்க, லைனை கவுண்ட் பண்ணாதீங்க. ஸோ 1 2 இது தேர்ட் லைன். ஓகேங்களா? டோட்டல் 3னா 1 2 3 இதையும் சேர்த்து தான் வரணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா அதில் 2வது லைனை தான் நம்ம பிளாட் பண்ணணும். இதை கவுண்ட் பண்ணாதீங்க. ஸோ 1 and 2. ஸோ அப்போ இதை பிளாக் பண்ணிவிட்டு இதோடைய வேல்யூ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா -8/3. ஓகேங்களா? ஸோ இதிலே அடுத்த சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -17/5. ஸோ சேம் ப்ராசஸ் 5 அப்படியே போடுங்க. மைனஸ் இருந்தால் நான் என்ன பண்ண சொல்லிட்டேன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் எடுத்து எழுதுருங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போது மைனஸை போட்டுக்கோங்க. 5 டேபிளில் 17 மேக்ஸிமம் எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் போகும். ஸோ 5 3s are 15 16 17. ஸோ ரிமைண்டர் மீதி எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2. இது டைரெக்டாக போட தெரிஞ்சால் ஓகே, இல்லைனா ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி டிவைட் பண்ணி எடுத்து போட்டுருங்க. ஸோ அப்போ -3/2/5. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -/-ன்னு இருக்குது. அப்போ -/-னா ஆன்சர் என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்போ இந்த ஒரு சிம்பிள் மிஸ் பண்ணால் கூட நமக்கு சம் பார்த்தீங்கன்னா தப்பாக போயிடும். ஸோ அதனால் சிம்பிள்ஸை எப்பவுமே மேக்ஸில் கொஸ்டின் எழுதினவுடனே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சம்மாக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ -/- ப்ளஸ்ன்னு மாறிடும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் இதை டிவைட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்குது. அப்போது நமக்கு பாசிட்டிவ் சைடில் மார்க் பண்ணணும். 3க்கு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எதுக்கும் நடுவில் வரும்னு பார்த்தீங்கன்னா 3க்கும் 4க்கும் நடுவில் வரும். ஸோ டோட்டல் லைன்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா பண்ண வேண்டியது 5. ஸோ அப்படின்னா ஸ்டார்டிங் லைனை கவுண்ட் பண்ணாதீங்க. 1 2 3 4 இது 5th லைன். ஓகேங்களா? ஸோ இந்த எண்டிங் நம்பர் 5th லைன். அதில் எத்தனாவது லைனை எத்தனாவது பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட். ஸோ இதை கவுண்ட் பண்ண பொறுத்தல. ஸோ 1 and 2. ஸோ அப்போது இதை பிளாக் பண்ணிவிட்டு இதோடைய ஒரிஜினல் கொஸ்டின் -/- என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா +17/5. ஸோ இப்படி தான் இந்த இதை மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் சப்டிவிஷன் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா +/-. ஸோ +/-னா ஆன்சர் என்ன வந்துடும்னா மைனஸ். ஓகேங்களா? அதை மேலே எடுத்து போட்டுப்போம். ஸோ இது 4 டேபிளில் டிவைட் ஆகிறதுனால 4 கீழே எடுத்து போட்டுப்போம். மேக்ஸிமம் எத்தனை டைம்ஸ் போகும்
போகும். 4 3s are 12, 4 4s are 16. ஜாஸ்தியான நம்பர் போடக்கூடாது, கம்மி நம்பர் தான் போடணும் சொல்யூஷனில். ஸோ 4 3s are 12, 13 14 15. அப்போ ரிமைண்டர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3. நெகட்டிவில் இருக்குதுங்களா, -3 விட ஜாஸ்தியாக இருக்குதுங்களா. ஸோ நீங்கள் 0 பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பிளாட் பண்ணும்போது நெகட்டிவில் -3 விட ஜாஸ்தினா மேக்ஸிமம் -4 வரைக்கும் நீங்கள் பிளாட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போது இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லைன்ஸ் எவ்வளோ இருக்கணும், 4. அப்போது ஸ்டார்டிங் நம்பரை கவுண்ட் பண்ணாதீங்க. 1 2 3 and this is the 4th லைன். இப்போ மேலே என்ன நம்பர் இருக்குது, 3. ஸோ அப்போ 3ன்னா இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், 1 2 3. ஸோ இந்த தேர்ட் சப்டிவிஷனை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னுடைய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 15/-4 அல்லது -15/4 உடைய வேல்யூ. ஸோ இப்படி தான் ஃப்ராக்ஷனை கொடுத்தா நம்பர் லைனில் பிளாட் பண்ணும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் என்ன தேவையோ அதை மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எக்ஸாமில் வரையும்போது 0 பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சைடையும் பிளாட் பண்ணுங்கள். அதில் எந்த பக்கம் அதிகமாக தேவைப்படுது, எதில் எவ்வளோ பிளாட் பண்ணுன்றதை தான் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.